அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேரம், சில பஞ்சபூதத்தின் ரகசியம். இதை எந்த ஒரு மனிதன் பஞ்சபூத ரகசியங்களை தெரிந்து ஒழுங்காக கடைபிடிக்கிறானோ அவன் வாழ்நாளில் கஷ்டப்பட மாட்டான். அப்போ வாழ்நாளில் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன சொன்னோன்னா, அவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்பதை அவர்களுக்கே தெரியாமல் தன்னை ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம், இன்னும் ராசியில் போய் பிறந்திருக்கோம், இன்னும் லக்கணத்தில் போய் பிறந்திருக்கோம். அதெல்லாம் ஓகே, அது எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னா, என்ன லக்கணத்தில் போய் பிறந்திருக்கோம், என்ன லக்கணத்தில் போய் பிறந்தாலும் மனித வாழ்க்கையில் தனக்கு என்று இல்லாத ஒன்றை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற அதை சமன்படுத்தினாலே அனைத்து விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு நடக்கும். அனைத்து விதமான நிகழ்வுகளும். இப்போ நெருப்பு லக்கணங்களை போய் பிறந்தவங்க, நெருப்பு லக்கணங்களில் போய் பிறந்தவங்க என்ன சொன்னாங்க, என்ன செய்யணும்? இவர்கள் கண்டிப்பாக அடிக்கடி என்ன சொன்னாங்கன்னா கடல் ஸ்தானம், அடிக்கடி கண்டிப்பாக கடல் ஸ்தானம். நெருப்பு லக்கணங்களில் யார் பிறந்தாலும் அவர்கள் அடிக்கடி கடல் ஸ்தானம் பண்ணத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இது முக்கியமான ஒன்று. அப்போ என்ன சொன்னான்னா, கடல் ஸ்தானம் என்பது என்ன சொன்னான்னா உங்களுடைய பஞ்சபூத சக்தியில் உங்களுக்கு கடல் என்று சொல்லக்கூடிய அந்த ஜலசக்தி என்று சொல்லக்கூடிய ஜலம் என்று சொன்னால் பொருளாதாரம். ஜலம் என்று சொன்னால் பொருளாதாரம். இந்த நெருப்பு லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு பொருளாதார கஷ்டம் இருக்கும். ஏன்னா ஜலம் என்று சொல்லக்கூடிய இது உங்களுடைய உடம்பில் நெருப்பு சக்தியில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஜலசக்தி உங்கள் உடல்ல இருந்து என்ன சொன்னா ஹீட்டாக இருக்கிற உடம்புல தண்ணி இருக்காது. அப்போ இவர்கள் அடிக்கடி கடல் ஸ்தானம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும், 2 தடவை கண்டிப்பாக குளிக்கணும். அதற்கு அடுத்து அரை மணி நேரம் நானும் என்ன சொன்னால் நீங்கள் மண்ணில் வேலை செய்யணும். அது என்ன செய்வீங்களோ தெரியாது. மண்ணில் வேலை செய்யணும்னு என்னையா செய்யணும் அப்படின்னா நடங்க, வெறுங்காலில் நடங்க. அது நடக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை என்பது என்னதில் வரும். என்ன சொன்னான்னா, நெருப்பு லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை என்பது என்ன சொன்னான்னா பொருளாதாரமும் என்ன சொல்லலாம்னா நோயும் தான். பொருளாதாரமும் நோயும், பொருளாதாரம் வலிமை இல்லாமல் போயிடும். அப்போ நெருப்பு லக்கணங்கள் யார் போய் நீங்கள் பிறந்திருந்தாலும், மேசத்தில் போய் பிறந்திருந்தாலும், சிம்மத்தில் போய் பிறந்தாலும், தனுசில் போய் பிறந்திருந்தாலும் இவர்கள் அடிக்கடி கடல் ஸ்தானம் பண்ணுவது இவருடைய உடம்பும் பேலன்ஸ் ஆகும். 2வது, மண் என்று சொல்லக்கூடிய அந்த மண் தன்மை இருக்கு இல்லையா, இந்த மண் தன்மையை நம்ம உடலில் கம்மியாக இருக்கிறது. அப்போ அந்த மண் தன்மை உடலில் கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும்? நமக்கு கிடைக்க வேண்டிய சில சக்திகள் கிடைக்காது. அப்போ இந்த நெருப்பு லக்கணங்களில் போய் பிறந்தவங்க எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நீங்கள் செருப்பு போடாமல் உங்கள் மாடியிலனாலும் நடங்க. ஏன்னா மாடியை நல்லா தூக்க சொல்லிடுங்க. மாடியை நல்லா தூத்துட்டு என்ன சொன்னான்னா அழகாக இரவு நேரம் நடந்தால் கூட போதும். இதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால், இதை நீங்கள் செஞ்சீர்கள் என்று சொன்னால் 100% என்ன சொன்னான்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்தி கிடைச்சிடும். ஏற்கனவே உங்கள்கிட்ட 2 சக்தி இருக்கிறது. என்ன சக்தி இருக்கிறது? நெருப்பும் காற்றும் உங்களுடைய உடம்பில் இயற்கையாகவே கடவுள் கொடுத்த உங்களுக்கு அது வரம். நெருப்பில் போய் பிறந்தவனுக்கு நெருப்பும் காற்றும் கண்டிப்பாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்போ நெருப்பும் காற்றும் நெருப்பும் காற்று என்பது ஆசாபாசம். ஆசாபாசம் நெருப்பு என்பது என்ன சொன்னான்னா இது உறவு, நல்ல அற்புதமான உறவுகள். காற்று என்பது மகிழ்ச்சி. அப்போ நெருப்பில் போய் பிறந்தவனுக்கு உறவுகளும் அதற்கடுத்து என்ன சொன்னால் மகிழ்ச்சியும் உண்மையாகவே இருக்கும். சரி, உறவுகளும் மகிழ்ச்சியும் மட்டும் இருந்தால் போதுமா? பொருளாதாரம் வேணும் இல்லையா? அந்த பொருளாதார
வந்து உங்களுக்கு கட் பண்ணி விட்ருவாங்க. யார் வேணாலும் இதை வந்து நீங்கள் பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அதில் அந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ அந்த மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடிக்கடி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து டெய்லி 2 தடவை கண்டிப்பாக தலைக்கு குளிச்சிடணும். அதாவது 2வது வந்து சுடுதண்ணி குளிக்கக்கூடாது. சுடுதண்ணி குளித்தா வந்து ஏற்கனவே உங்கள் நெருப்பு உடம்புல இருக்கிறவங்க போய் திரும்ப சூடை ஊற்றணும்னு என்ன சொன்னான்னா வந்து எரியிற எண்ணெயில் வந்து என்ன எரியிற நெருப்பில் வந்து என்ன சொன்னால் எண்ணெயை ஊற்றுன மாதிரி வந்து திரும்பவும் பற்றிக்கிட்டு எரியும். குளிர்ச்சியான நீரில் வந்து கண்டிப்பாக குளிக்கணும். இது உங்களை காப்பாற்றும். உங்களை வந்து என்ன சொன்னா வெற்றி பெற வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அது பூரா நிவர்த்தி ஆகும். 2வது என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் தயவு செய்து, ஏன்னா பின்னாடி வந்து என்ன சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட போகிறது என்பது என்ன சொன்னான்னா வந்து உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடியது வந்துடும். அந்த உடல் உபாதைகளிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் அரை மணி நேரம் நீங்கள் வந்து இரவு உணவு எடுத்த பிறகு நல்லா நிதானமாக உங்கள் மாடியில் வாக்கிங் போங்க. நல்லா வாட்சை கையில் கட்டிட்டேன்னு அரை மணி நேரம் 24 நிமிஷம்னாலும் வெறுங்கோளோடு நடந்தால் நீங்கள் சக்ஸஸ் ஆன ஒரு மனிதனாக வந்து விடுவீர்கள். இது நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள். ஓகேவா? அதுக்கடுத்து மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள். மண் லக்கணம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இவர்களுக்கு எப்பயுமே என்ன பிரச்சனை, பொருளாதாரத்தில் வந்து பிரச்சனைகள் வராது. பொருளாதாரத்தில் வந்து அக வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் வந்து இவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. புற வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பிரச்சனை இருக்காது. புற வாழ்க்கைன்னா வெளி உலக வாழ்க்கையில் வந்து இவர்கள் பிரச்சனையை வந்து சந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு இயற்கை கொடுத்த கொடை என்று சொல்லக்கூடிய வரம் என்பது என்ன சொல்கிறாருன்னா வந்து இவர்களுக்கு மண்ணும் தண்ணீரும் என்று சொல்லக்கூடிய அந்த பூதங்கள் இவர்களுக்கு இயற்கையாக படைக்கப்பட்ட போது வந்து அது இயற்கையாகவே கொடுத்துட்டு இருக்கும், கடவுள் கொடுத்துட்டார். ஆனால் இவர்கள் சங்கடப்படுவது பாசம், பந்தம். பாசத்திற்கும் பந்தத்திற்கும் இவர்கள் ஏங்குவார்கள். பாசம், பந்தம், உறவு இவர்களை வந்து என்ன சொல்ல ஒதுக்கி வச்சு. அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திருமண பந்தம் என்பது வந்து நெருப்பு. திருமணம் என்று சொல்லக்கூடிய செயற்கை நெருப்பு. இவர்களுடைய உடம்பில் வந்து என்ன சொன்னால் பேலன்ஸ் ஆஃப் ஹீட் வந்து கண்டிப்பாக இருக்காது. அப்படி இல்லாதனால இவர்களுக்கு நோய்த்தன்மைகள் வந்து என்ன சொன்னான்னா மண் லக்கணத்தில் போய் பிறந்த யாருக்குமே நோய்த்தன்மைகள் வந்து கண்டிப்பாக வந்துடும். அப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர்கள் என்ன செய்யணும்னா அகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உடலில் இருக்கின்ற வெப்பத்தையும் காற்றையும் வந்து இவர்கள் தக்க வைத்துக் கொள்ளணும், சமன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ காற்றையும் நெருப்பையும் எப்படி சமன்படுத்துறது அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எந்திரிச்ச உடனே இளம் சூரியனுடைய வெயில் இருக்கு இல்லையா, காலையில் சூரிய உதயத்தில் வந்து உதயமானதுலேருந்து ஒரு 24 நிமிடங்கள் வந்து சேரை போட்டு உட்காந்துடணும். சேரை போட்டு உட்காந்தாச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலில் வந்து என்ன சொன்னா என்ன சக்தி இல்லை, என்ன சொன்ன நெருப்பு சக்தி வந்து என்ன சொன்னால் அதிகமாக இல்லாதவன். அப்போ நெருப்பு சக்தி அதிகமாக இல்லாத இவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உடலில் வந்து பிணிப்பீடைகள் வந்துடும், ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். பொருளாதாரம் இருக்கும், பொருளாதாரத்தை இவர்கள் சமாளித்து விடுவார்கள். இவர்கள் உடலில் வந்து நோய் தொற்று வந்து கண்டிப்பாக வந்துவிடும். அப்போ நோய் தொற்று வந்துவிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்வீங்க, அடிக்கடி டாக்டரை போய் பார்க்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்துடும். அப்போ என்ன சொன்னா டெய்லி காலையில் 24 நிமிஷம் அமைதியாக வந்து என்ன ஒரு ரிலாக்ஸேஷனாக, பெண்களாக இருந்தால் நல்லா லூஸான ட்ரெஸ் போட்டுக்கிடுங்க. நல்லா வந்து என்ன சொன்னா வெயில் பட்டால் உள்ளே படுகின்ற அளவுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நல்லா வந்து கொஞ்சம் நைஸான உடைகள் எனக்கு. நம்ம யார் கேட்க போகிறேன், நம்ம மாடியில் போய் நம்ம உட்காந்துருக்கிறதுல யாரும் நம்மளை கேட்கவே முடியாது. அப்படி அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரிலாக்ஸேஷனாக வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒன்றுமே நீங்கள் செய்யக்கூடாது, எந்த சிந்தனையும் பண்ணக்கூடாது, சூரியனை பார்த்து உட்காந்து. அப்போ சூரியனை பார்த்து உட்கார என்ன சொல்கிறான்னா உங்களுடைய 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா காற்று. அப்போ இவர்களுக்கு இந்த காற்று என்று சொல்லக்கூடிய புகை, காற்றுனா புகை,
அப்போ வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பெண்களோ ஆண்களோ வாரம் ஒரு முறை வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு மண் கிளி ஒரு சின்ன பறவு சட்டியில் வந்து என்ன சொன்னான்னா, கொஞ்சம் வந்து அரசங்குச்சி வேப்பங்குச்சி, சும்மா அரசங்குச்சி ஒவ்வொரு இது நீங்கள் வந்து சாதாரண எல்லா மனிதனுமே சும்மானாலும் என்ன சொன்னான்னா, வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா, ஒரு மண் கிளியஞ்சட்டியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கொஞ்சம் இந்த இது பரப்பிக்கிடுங்க, நெல்லுமி கொஞ்சம் பரப்பிக்கிட்டு அது மேலே வந்து என்ன சொன்னால் அரசங்குச்சி, ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி, இந்த 3 குச்சி போகும். இதை நல்லா நைஸாக நொறுக்கி பீஸாக போட்டு அது மேலே வந்து கொஞ்சம் நெய் நல்லா சுற்றி விட்டு அழகாக வந்து என்ன சொன்னான்னா, ஒரு கற்பூரத்தை பொருத்தி போட்டுட்டு மந்திரமெல்லாம் சொல்ல வேண்டாம், அது பாட்டுக்கு எரியட்டும். எரிஞ்சு வந்து என்ன சொன்னா 1 மணி நேரம் நல்லா அதை அமராமல் பார்த்துடுங்க. நல்லா அமராமல் நீங்கள் பார்த்து அதை பார்த்துட்டு இருந்தால் என்ன போதும். இந்த மண் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீட்டாக வந்து என்ன சொன்னான்னா, அந்த புகை வீடு ஃபுல்லாக பரவுவதுக்கு விடுங்க. அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக பரவுவதற்கு விடுங்க. இது என்ன கிழமையில் செய்யணும், உங்கள் பிறந்த கிழமையில் செஞ்சிடணும். அப்போ தினம் வந்து என்ன சொன்னோன்னா, சூரிய ஒளியில் உட்காருவதும் நம்மளுடைய பிறந்த கிழமையாகிய அந்த வாரத்தின் வந்து ஒரு கிழமையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு மண் அந்த பறவு சட்டின்னு கிராமத்தில் வந்து இதை பறவு சட்டிம்பாங்க. இந்த பறவு சட்டியில் வந்து கொஞ்சம் உமி போட்டு நடுகாலில் வச்சு அதில் வந்து என்ன சொன்னான்னா, அரசங்குச்சி, ஆலங்குச்சி, வேப்பங்குச்சி வந்து நல்லா அந்த இதுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறவர் இந்த வச்சு நீட் பண்ணி நெய்யை நல்லா சுற்றி விட்டு அழகாக வந்து சார் 2 கற்பூரத்தை பொருத்தி போட்டு அந்த தணல் வந்து நன்றாக எரிகின்ற மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இது வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவையும் போக்கிறோம். உங்களுடைய உடம்பில் வந்து மண் தன்மையில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த நெருப்பை பார்க்கும்போது நெருப்புடைய சக்தியும் கிடைச்சிரும். அந்த புகை வருவதனால் என்ன சொன்னா காற்றின் சக்தி கிடைச்சிடும். இதை ரெகுலராக செஞ்சால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எந்த கோயிலுக்கு எல்லாம் போக வேண்டியதெல்லாம் கிடையாது. அதை நல்லா சுவாசிக்கணும். அந்த வந்து என்ன சொன்னான்னா, அந்த இதை வந்து நம்ம அதை வந்து சுவாசிக்கணும். அப்படி சுவாசிக்க என்ன சொன்னான்னா, உங்கள் உடம்பில் இருக்கின்ற நச்சுத்தன்மை வெளியே போய்விடும், உடம்பு ரிலாக்ஸேஷனாக ஆகும். அப்போ மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நெருப்பையும் பிடித்து கொள்ள வேண்டும், காற்றையும் பிடித்து கொள்ள வேண்டும். பிடிச்சாச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதற்கு அடுத்து இதில் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தோம். இந்த காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? தொழில் தான் பிரச்சனை. பொருளாதாரத்தில் இவர்களுக்கு வந்து சந்தோஷமெல்லாம் நிறையா இருக்கும். சந்தோஷம், ஹாப்பினஸ் எல்லாம் இருக்கும். ஹாப்பினஸை கொண்டாடுவதற்கு மட்டும் மட்டும் இருக்காது. பொருளாதாரத்தில் வந்து காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வீக்காக இருப்பார்கள். இவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, மண்ணும் தண்ணீரும் பிரச்சனை. அப்போ மண்ணும் தண்ணீரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அடிக்கடி வந்து 2 தடவை கண்டிப்பாக குளிக்கணும். காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவங்க 2 தடவை கண்டிப்பாக குளிக்கணும். அப்போ 2 தடவை கண்டிப்பாக குளிக்க உங்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த ஜலசக்தி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது பச்சை தண்ணியில் குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளிப்பது இது வந்து ஒரு இலகுவான ஒரு முறை தான். இதோட என்ன சொன்னால் கொஞ்சம் உப்பு போட்டு குளிக்கிறது ரொம்ப சிரமம். உப்பு போட்டு குளித்து வந்தேன் அந்த பாத்ரூம்லேயே வந்தேன் ஒரு உப்பு பாக்கெட் வைங்க. பாத்ரூமில் உப்பு பாக்கெட் வைக்கிறதுலாம் எந்த தப்பும் கிடையாது. அதை எடுத்து கொஞ்சம் போட்டு என்ன சொல்கிறேன்னா, நல்லா நீட்டாக கலக்கி அழகாக வந்து நிதானமாக குளிங்க. குளிப்பது என்பது சோப்பு போடுவதற்கு அல்ல. குளிப்பது என்பது உடல் சூட்டை போக்குவதற்கு, உடலில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்ட் வருவதற்கு தான். அப்போ இந்த காற்று லக்கணத்தில் போய் பிறந்த மிதுனம், துலாம், கும்ப லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு காற்று என்று சொல்லக்கூடிய லக்கணம் அற்புதமான லக்கணம். இவர்களுக்கு பிரச்சனை என்பது ஜலமும் வந்து என்ன சொன்னோன்னா மண்ணும் தான். அப்போ இவர்களுக்கு புற வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதிகமான போராட்டங்களுக்கு பிறந்தவர். காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர் புற வாழ்க்கையில் அதிகமான போராட்டம் இருக்கும். அந்த புற வாழ்க்கையுடைய தோஷத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும்னா, டெய்லி வந்து என்ன சொன்னான்னா 20 நிமிஷம்னாலும் 24 நிமிஷம் வந்து வெறுங்கால்ட்டு வாக் பண்ணணும். வெறுங்காலில் வாக் பண்ணணும். கண்டிப்பாக மாடியில் பண்ணுங்கள். அதற்கு அடுத்து டெய்லி 2 தடவை என்ன சொன்னான்னா வந்து நீங்கள்
அழகாக வந்து பச்சை தண்ணியில் கண்டிப்பாக குளிக்கும்போது உங்களுக்கு காம்பன்சேஷன் ஆகும். உங்கள் உடலில் இருக்கிற தன்மைகள் வந்து காம்பன்சேஷன் இதை ரெகுலராக செஞ்சு தான் ஆகும். அதற்கடுத்து ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர். ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை என்பது என்ன அப்படின்னா நெருப்பும் காற்றும் தான். அப்போ நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது அன்பு பாசத்திற்காக இயங்குவீர்கள். அன்பு பாசம் வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய சூழ்நிலைகள் பெரிய பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா வந்து உடல் ரீதியாக வந்து வெப்பம் தன்மைகளில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு தன்மை ஏற்பட்டு உடலில் நோய் பீடிக்கும். அப்போ மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவர்களும் மண் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க ஜலலக்கணத்தில் போய் பிறந்தவங்க எப்பயுமே வந்து என்ன சொன்ன நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நெருப்பையும் காற்றையும் நீங்கள் நல்லா பயன்படுத்தும். நெருப்பை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது சொன்னேன். நெருப்பை வந்து எப்படி பயன்படுத்தணும், வீட்டில் வந்து என்ன சார் நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு அகல் பறவு சட்டியில் மண் பறவு சட்டியில் நல்லா வந்து கொஞ்சம் நெல்லுமை பெருட்டு அரசங்குச்சி ஆலங்குச்சி வேப்பங்குச்சி போட்டு நல்லா நெய் வந்து நல்லா நீட் பண்ணி சுற்றி விட்டு ஒரு கற்பூரத்தை பொருத்தி போட்டு என்ன சொன்னால் அது தணல் வளர்த்து நல்லா அந்த புகை வந்து வீட்டுக்குள் பரவ விடுவதன் மூலமாகவும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு சேரை போட்டு கூட உட்காந்துடுங்க. உட்காரும்போதும் உங்களுடைய தோஷத்தை அது போக்கிடும். தோஷத்தை கண்டிப்பாக போக்கிடும். யாருக்கு? மண்ணுக்கும் தண்ணீருக்கும். இந்த மண்ணும் தண்ணியில் போய் பிறந்தவங்க வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு 20 நிமிஷம்னாலும் உங்களுடைய 24 நிமிஷம் உங்களுடைய பாதம் மண்ணில் படணும். இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அதாவது என்ன சொன்னான்னா காற்றும் நெருப்புலையும் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே மண்ணும் தண்ணீரும் தான் பிரச்சனை. அப்போ அந்த 2 தடவை குளிக்கணும். 2 தடவை குளிக்கணும். அந்த புகை என்று சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, புகை அப்படின்னா அந்த சட்டியில் புகை போட்டணும். உங்கள் பிறந்த கிழமையில் போனால் அந்த புகை தான் காற்று. இதை நீங்கள் ரெகுலராக எந்த ஒரு மனிதன் வந்து பஞ்சபூத சக்தியை தன்னிடம் இல்லாத ஒரு சக்தியை இயற்கையாக நம்ம கொண்டு வரணும். அப்போ நெருப்பில் பிறந்தவர்கள் வந்து அவர்கள் இல்லாத சக்தி வந்து என்ன சொல்கிறான்னா மண்ணும் தண்ணீரும். அதை நாம் வந்து உள்ளே கொண்டு வரணும். மண்ணில் பிறந்தவனுக்கு நெருப்பும் காற்றும் கிடைக்காது. அதை உள்ளே கொண்டு வரணும். காற்றில் பிறந்தவனுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து மண்ணும் தண்ணீரும் கிடைக்காது. ஜலத்தில் பிறந்தவனுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நெருப்பும் காற்றும் கிடைக்காது. இதை நம்ம செயற்கையாக கொண்டு வரணும். செயற்கையாக கொண்டு வருவது என்ன சொன்னான்னா ஒன்று நெருப்பு என்பது என்ன சொன்னால் சூரிய வெளிச்சத்தில் வந்து உட்காந்துருக்கலாம். யார் சூரிய வெளிச்சத்தில் உட்காந்துருக்கலாம்? மண்ணிலையும் ஜலத்திலையும் பிறந்தவன் 24 நிமிஷம் வந்து என்ன சொன்னால் சூரிய வெளிச்சத்தில் உட்காருங்க, பேலன்ஸ் ஆகிடும். அதற்கடுத்து என்ன சொன்னா காற்று என்பது புகை தானே. அந்த காற்று என்று சொல்லக்கூடிய புகை தணல் வளைக்கணும், அவ்வளோதான். அதை சொல்லியாச்சு. இவங்களுக்கு இதான் பிரச்சனை. அதற்கடுத்து நெருப்பில் போய் பிறந்தவனுக்கு நெருப்புலையும் காற்றுலையும் போய் பிறந்தவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு மண்ணும் ஜலமும் தான் பிரச்சனை. 24 நிமிஷம் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக மண்ணில் நடக்கணும், வேர்வை தண்ணி சிந்தணும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் வந்து 2 தடவை குளிக்கணும். கடல் ஸ்தானங்கள் வந்து அடிக்கடி இவர்கள் போவது, இவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா இல்லாததை கொண்டு விடும். இதுதான் பஞ்சபூத சக்தி. நம்ம கிரகங்களை போட்டு என்ன தான் சுற்றுன்னு சுற்றிட்டு இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜ் என்பது என்ன சொன்னான்னா பஞ்சபூதம்தான் உங்களை வந்து கடைசியில் வாழ வைக்கும். பஞ்சபூதம்தான் வாழ வைக்கும். அப்போ பஞ்சபூதம்தான் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நெருப்பும் காற்றும் வந்து தேடி போக வேண்டியது மண்ணையும் தண்ணீரையும் தேடி போயிடும். சரியா? நெருப்பில் போய் பிறந்தவனும் காற்றில் போய் பிறந்தவனும் மண்ணையும் தண்ணீரையும் தேடித்தான் ஆகணும். மண்ணிலையும் ஜலத்திலையும் பிறந்தவன் நெருப்பையும்
காற்றையும் தேடித்தான் ஆகணும். அதனால் தான் என்ன சொல்கிறான்னா இணைவை சரியாக போட்டால், அந்த இணைவை என்ன சொல்கிறான்னா, ஆண் லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பெண் லக்கணத்தை இணைக்கணும், பெண் லக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஆண் லக்கணத்தில் போய் இணைக்கணும். இணைச்சி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். 2 ஆண் லக்கணத்தையும் இணைக்கக்கூடாது, 2 பெண் லக்கணத்தையும் இணைக்கக்கூடாது. இணைச்சா என்ன செய்யலான்னா சுபிட்சமாக இருக்காது என்று ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை இப்போ எடுத்து இயம்புவதற்கு என்ன சொன்ன, திரும்ப ஒரு வீடியோக்களில் என்ன சொன்னேன்னா, சில எக்ஸ்ட்ரானரிஸான என்ன சொன்னேன்னா ஒரு சில கோர்வைகள் கிடைக்கும்போது சில பேருக்கு என்ன சொன்னேன்னா ஒரு வீடியோவை திரும்ப போடுற மாதிரி இருக்கும். அப்படி அல்ல, கருத்துக்கள் என்ன சொன்னான்னா உள்ள புதுமையாக இருக்கும், கருத்துக்கள் புதுமையாக இருக்கும். அதை நீங்கள் படிக்கணும். படிப்பதற்காகத்தான் இந்த வீடியோ போடுறதுனால, இந்த வீடியோ போட்டதுனால நிறைய சம்பாத்தியங்கள்லாம் வர்றதாக கூகுளில் எவனும் கொடுக்கலாம் கிடையாது. ஆனால் ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மக்கள் என்ன சொன்னால் நிறையா என்ன சொன்னால் நமக்கு நிறையா பார்க்க வர்றாங்க. நிறையா ஜாதகங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது, டைட்டான ஒர்க்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். நிறையா பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.